என் சக ஊழியரே, என் நண்பரே, உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் மிகவும் தோல்வியுற்றவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வெறும் 1 மணி நேரம். ஆம், வெறும் 60 நிமிடங்கள். காலையின் முதல் மணி நேரம். நான் நெப்போலியன் ஹில். இன்று 50 ஆண்டுகளுக்கும் மேலான என் ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். 1908இல் ஆண்ட்ரூ கார்னெகி என்னை அவரது வீட்டிற்கு அழைத்தபோது அவர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி, நெப்போலியன், நீங்கள் காலையில் எப்படி எழுகிறீர்கள் என்பதுதான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் என்னிடம் வியாபாரம் பற்றியோ பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது பற்றியோ பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, அவர் கேட்ட முதல் கேள்வியே காலை. அன்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இன்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் நண்பரே, உங்கள் மனம் ஒரு தோட்டத்தை போன்றது. காலையில் நீங்கள் விதைக்கும் விதைகளை மாலையில் அறுவடை செய்வீர்கள். காலையில் பயம், சோம்பல் மற்றும் குழப்பம் போன்ற விதைகளை நீங்கள் விதைத்தால் அவை நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் காலையில் நீங்கள் நோக்கம், தெளிவு மற்றும் தீவிரமான ஆசை ஆகிய விதைகளை விதைத்தால் மாலைக்குள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தோன்றத் தொடங்கும். எனது சிந்தித்து செல்வந்தராகுங்கள் என்ற புத்தகத்தில் நான் எழுதியுள்ளேன், உங்கள் எண்ணங்கள் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன என்று. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் என்பவை காலையின் முதல் 30 நிமிடங்களில் வருபவைதான். ஆகவே நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால், நீங்கள் செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக இருக்க விரும்பினால், நீங்கள் உங்கள் காலை பொழுதை பாதுகாக்க வேண்டும். ஒரு சிப்பாய் தனது எல்லையை பாதுகாப்பது போல, அதுபோலவே நீங்கள் உங்கள் மனதை தயார்படுத்தும் வரை எதுவும், யாரும் எந்த அறிவிப்பும் உங்கள் காலை பொழுதில் ஊடுருவக்கூடாது. இப்போது காலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன். முதல் படி, புனித மௌனம். உங்கள் கண்கள் திறந்தவுடன் உடனடியாக எழுந்திருக்க வேண்டாம். 2 நிமிடங்களுக்கு அப்படியே படுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடியே வைத்திருங்கள், ஆனால் தூங்கிவிடாதீர்கள். இந்த 2 நிமிடங்களில் உங்கள் மனதுடன் பேசுங்கள். சொல்லுங்கள், இன்று ஒரு புதிய நாள். இன்று நான் என் விதியை நோக்கி ஒரு படி முன்னேறுவேன். இன்று எதுவும் என்னை தடுக்க முடியாது. இது ஒரு உறுதிமொழி. ஆனால் அதை சொல்ல மட்டும் செய்யாதீர்கள், அதை உணரவும் செய்யுங்கள். அந்த சக்தியை உங்கள் உடலில் உணருங்கள். தாமஸ் எடிசன் என்னிடம் சொல்வார், நெப்போலியன், நான் காலையில் எழுந்தவுடன் எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன், இன்று நான் ஒன்றை உருவாக்குவேன், அது உலகை மாற்றும். இதோ பார், அவர் மின்விளக்கை உருவாக்கினார், ஒலிப்பதிவு கருவியை உருவாக்கினார். உலகம் உண்மையிலேயே மாறியது. 2வது படி, நன்றியுணர்வு தேடல். இப்போது மெதுவாக எழுந்திருங்கள். உங்கள் படுக்கையில் அமருங்கள். மேலும் 3 விஷயங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்களிடம் அதிக பணம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இப்போது சிரமப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றியுடன் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் நிச்சயமாக உள்ளன. உங்கள் கண்கள் நன்றாக இயங்குகின்றன. உங்கள் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக உள்ளன. உங்களால் சிந்திக்க முடியும். நன்றியுணர்வுதான் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல். நீங்கள் நன்றியுடன் இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் பலவற்றை கொடுக்க ஈர்க்கப்படுகிறது. இதுவே ஈர்ப்பு விதியின் முதல் விதி. 3ஆம் படி, உங்கள் மனதின் தொலைநோக்கு பலகை. இப்போது எழுந்து நில்லுங்கள், ஜன்னலை திறங்கள், கொஞ்சம் புதிய காற்றை உள்ளே வரவிடுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 5 நிமிடங்கள் கற்பனை செய்யுங்கள். கற்பனை செய்யுங்கள், இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன வகையான கார் ஓட்டுகிறீர்கள்? உங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது? மக்கள் உங்களை எப்படி மதிக்கிறார்கள்? ஒவ்வொரு விவரத்தையும் பாருங்கள். வண்ணங்களை பாருங்கள். ஒலிகளை கேளுங்கள். அந்த மகிழ்ச்சியை உணருங்கள். ஆண்ட்ரூ கார்னெகி என்னிடம் கூறினார், உங்களால் எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை உங்களால் நனவாக்க முடியும். இதை நான் என் சொந்த வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். நான் எவ்வளவு அதிகமாக தெளிவாக காட்சிப்படுத்தியுள்ளேனோ அவ்வளவு அதிகமாக என் இலக்குகள் அடையப்பட்டுள்ளன. உங்கள் ஆழ்மனம் வார்த்தைகளின் மொழியை அல்ல, படங்களின் மொழியை புரிந்து கொள்ளும். ஆகவே அதிகாலையில் நீங்கள் விரும்பும் காட்சிகளை அதற்கு அளியுங்கள். அது நாள் முழுவதும் அந்த காட்சிகளை நிஜமாக்கும்.
இப்போது 4வது படி. இது மிகவும் முக்கியமானது. உடல் இயக்கம், ஆற்றலை தூண்டுபவர். நண்பரே, உங்கள் உடலும் மனமும் தனித்தனியானவை அல்ல. அவை ஒரே அமைப்பின் 2 பாகங்கள். உங்கள் உடல் மெதுவாக இருந்தால் உங்கள் மனமும் மெதுவாகவே இருக்கும். உங்கள் உடல் ஆற்றலுடன் இருந்தால் உங்கள் மனம் கூர்மையாக இருக்கும். ஆகவே காட்சிப்படுத்திய உடனடியாக உங்கள் உடலை அசைத்து பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்று கவலைப்படாதீர்கள். வீட்டிலேயே உங்கள் அறையில் 10 நிமிடங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். ஜம்பிங் ஜாக்ஸ், புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் அல்லது வேகமாக நடங்கள். ஆனால் உங்கள் உடலை விழித்துணரச் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் உடலை அசைக்கும் போது 3 விஷயங்கள் நிகழ்கின்றன. 1. உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. ஆக்சிஜன் என்றால் ஆற்றல். 2. உங்கள் மூளையில் எண்டோர்பின்கள் வெளியிடப்படுகின்றன. இவை இயற்கையான மகிழ்ச்சிக்கான வேதிப்பொருட்கள். உடற்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நன்றாக உணர்வதற்கு காரணம் இவைதான். 3. உங்கள் மன உறுதி வலுப்பெறுகிறது. ஏனென்றால் நீங்கள் அதிகாலையில் ஒரு கடினமான காரியத்தை செய்யும்போது, அது 10 புஷ்அப்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள். நான் கடினமானதை செய்கிறேன், நான் அவசியமானதை செய்கிறேன். அந்த மனப்பான்மை நாள் முழுவதும் உங்களுடன் நிலைத்திருக்கும். ஹென்றி ஃபோர்ட் என்னிடம் கூறுவார், நெப்போலியன், நான் ஒவ்வொரு காலையும் என் தொழிற்சாலைக்கு வெளியே 10 நிமிடம் வேகமாக நடக்கிறேன். அந்த 10 நிமிடங்களில் என் சிறந்த யோசனைகள் வருகின்றன. ஏனென்றால் உடல் அசையும் போது மனமும் அசைகிறது. இப்போது வருகிறது மிக முக்கியமான பகுதி. நான் அதை பொன்னான நேரம் என்று அழைக்கிறேன். இந்த 1 மணி நேரம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும். முதல் படி எழுத்துப்பூர்வமான பிரகடனம். உடற்பயிற்சிக்கு பிறகு ஒரு நோட்டு புத்தகத்தையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம், பேனாவும் காகிதமும், கைபேசி அல்ல. இப்போது எழுதுங்கள், எனது உறுதியான முக்கிய நோக்கம். பிறகு ஒரே வரியில் உங்கள் மிகப்பெரிய இலக்கை எழுதுங்கள். தெளிவாக, குறிப்பாக, நான் பணக்காரனாக விரும்புகிறேன் என்று எழுதாதீர்கள். எழுதுங்கள், டிசம்பர் 31, 2026க்குள் நான் 1 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பேன். நான் உடற்தகுதியுடன் இருக்க விரும்புகிறேன் என்று எழுதாதீர்கள். எழுதுங்கள், ஜூன் 30, 2025க்குள் நான் 70 கிலோ எடையுடன் இருப்பேன், மேலும் எனது வயிற்று தசைகள் தெரியும். தெளிவே சக்தி நண்பரே. இலக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அதனை செயல்படுத்துவதும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பிறகு அதன் கீழே எழுதுங்கள், இன்று நான் இந்த 3 காரியங்களை செய்வேன். இவை என்னை எனது இலக்கிற்கு நெருக்கமாக கொண்டு செல்லும். மேலும் 3 பணிகளை எழுதுங்கள், வெறும் 3. இந்த 3 பணிகளும் உங்கள் இலக்குடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நேரத்தை வீணடிக்கும் பணிகள் அல்ல, மாறாக பலன் தரும் பணிகள். இப்போது இந்த பக்கத்தை உரக்க படியுங்கள். 3 முறை. நீங்கள் ஒரு சத்தியம் செய்வது போல, அதாவது ஒரு சபதம் எடுப்பது போல. இதுதான் சுய உணர்த்தல். இதை நான் எனது முழு தத்துவத்தின் அடித்தளமாக மாற்றியுள்ளேன். ஏனென்றால் உங்கள் நனவு மனதிற்கு நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்களோ அது உங்கள் ஆழ்மனதிற்குள் நுழையும். மேலும் ஆழ்மனம் தனக்கு சொல்லப்பட்டதை அப்படியே செய்யும். 2ஆம் படி ஆதி மன இணைப்பு. இப்போது சற்று நிறுத்தி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உந்துதல் அளிக்கும் அந்த 5 நபர்கள் யார்? ஒருவேளை அவர்கள் உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், வழிகாட்டிகள், அல்லது மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் அல்லது ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற வரலாற்று பிரமுகங்களாக இருக்கலாம். அந்த 5 நபர்களையும் உங்கள் மனதிற்குள் அழையுங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பதாகவும் நீங்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்பதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? எனது இலக்கை அடைய அடுத்த கட்டம் என்ன? பின்னர் அமைதியாக அமருங்கள். பதில்கள் வரட்டும். இது கேட்க பைத்தியக்காரனாக தோன்றலாம், ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், அந்த அமைதியில் உங்களுக்குள்ளிருந்து உலகின் எந்த புத்தகமும் உங்களுக்கு தர முடியாத அந்த மாபெரும் திட்டத்தை நீங்கள் கண்டறிவீர்கள். நீங்கள் இதை உண்மையாக செய்தால் உங்களுக்கு யோசனைகள் கிடைக்கும். நீங்கள் தெளிவை பெறுவீர்கள். நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்து வந்தேன். நான் எனது கண்ணுக்கு தெரியாத ஆலோசகர்களான லிங்கன், எடிசன்,
கார்னகி மற்றும் நெப்போலியன் போனபார்ட் ஆகியோரிடம் பேசுவேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு தேவையான வழிகாட்டுதல் கிடைத்தது. 3ஆம் படி, அறிவு முதலீடு. இப்போது வாசிப்பு நேரம். 10 முதல் 15 நிமிடங்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல புத்தகத்தை படியுங்கள். ஊக்கம் பற்றி, வெற்றி பற்றி, தனிப்பட்ட வளர்ச்சி பற்றி, அல்லது நீங்கள் எனது சிந்தித்து செல்வந்தராகுங்கள் புத்தகத்தை படிக்கலாம். தினமும் ஒரு அத்தியாயம். குறிப்புகள் எடுங்கள். முக்கியமான வரிகளை அடிக்கோடிடுங்கள். காலையில் சீக்கிரமாக கனமான எண்ணெய் நிறைந்த துரித உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் உடல் மந்தமாகிவிடும். செரிமானத்திற்காக இரத்தம் வயிற்றுக்கு செல்லும், மூளைக்கு குறைவாகவே சென்றடையும். ஆனால் நீங்கள் இலகுவான, சத்தான மற்றும் ஆற்றல் தரும் உணவை சாப்பிட்டால் நாள் முழுவதும் விழிப்புடன் இருப்பீர்கள். எனது பரிந்துரைகள்: பழங்கள், புதிய மற்றும் அந்தந்த பருவத்தில் விளையும் பழங்கள். புரதம், முட்டை, பால் அல்லது சீஸ் போன்றவை. நட்ஸ், ஒரு கைப்பிடி பாதாம் அல்லது வால்நட். மற்றும் தண்ணீர் நிறைய. ஆம், நீங்கள் தேநீர் அல்லது காஃபி குடிக்க விரும்பினால் ஒரு கோப்பை அருந்துங்கள். ஆனால் அதற்கு முன் ஒரு குவளை வெதுவெதுப்பான நீரை குடிப்பதை உறுதிப்படுத்துங்கள். சாப்பிடும்போது தொலைக்காட்சியை பார்க்காதீர்கள், உங்கள் கைபேசியை பார்க்காதீர்கள். அமைதியாக இருங்கள் அல்லது சில நேர்மறையான இசையை கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உணவை மட்டும் செரிப்பதில்லை, நீங்கள் உண்ணும் சூழ்நிலையும் செரிக்கிறீர்கள். அமைதியான சூழ்நிலை, சிறந்த செரிமானம், அதிக ஆற்றல். இப்போது மிக முக்கியமான படி. பொன்னான நேரம் முடிந்த பிறகு உங்களுக்கு முன்னால் நாள் முழுவதும் இருக்கிறது. மின்னஞ்சல்கள் இருக்கின்றன, அழைப்புகள் இருக்கின்றன, கூட்டங்கள் இருக்கின்றன, கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலையில் நீங்கள் குறித்து வைத்த அந்த 3 பணிகள்தான் மிக முக்கியமானவை. நான் உங்களுக்கு ஒரு விதியை சொல்கிறேன், அதை நான் ஒவ்வொரு வெற்றிகரமான நபரிடமும் கண்டிருக்கிறேன். முதலில் தவளையை சாப்பிடு. அதாவது உங்களின் மிகவும் கடினமான, மிகவும் முக்கியமான மற்றும் மிகவும் சங்கடமான பணியை முதலில் செய்யுங்கள். ஏனென்றால் காலையில் உங்கள் மன உறுதி உச்சத்தில் இருக்கும். நாள் செல்ல செல்ல மன உறுதி குறைகிறது. ஆகவே நீங்கள் எப்போதும் தள்ளி போடும் அந்த முக்கியமான பணியை காலை 10 மணிக்குள் முடித்துவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் ஒரு வெற்றியாளரைப் போல் உணர்வீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளரைப் போல் உணரும்போது ஒரு வெற்றியாளரைப் போல் நடந்து கொள்வீர்கள். ஒரு வெற்றியாளரைப் போல் முடிவுகள் எடுப்பீர்கள். ஒரு வெற்றியாளரைப் போல் வாய்ப்புகளை பற்றிக் கொள்வீர்கள். ஒரு உத்வேகம் உருவாகிறது. நான் கண்டிருக்கிறேன், இந்த உத்வேகம்தான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு ஜாம்பவானாக மாற்றுகிறது. தங்கள் நாளை ஒரு பெரிய வெற்றியுடன் தொடங்குபவர்களின் நாள் முழுவதும் வெற்றிகளால் நிரம்பியிருக்கும். மேலும் தங்கள் காலையை சிறிய விஷயங்களில் வீணடிப்பவர்களின் நாள் முழுவதும் வீணாகிவிடும். ஆகவே நண்பர்களே, இதுதான் சூத்திரம், இதுதான் காலை தத்துவம். இதை நான் உலகின் தலைசிறந்த மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் இதை கடைபிடிப்பீர்களா? பாருங்கள், எனக்கு தெரியும் இது எளிதல்ல. முதல் சில நாட்கள் கடினமாக இருக்கும். உங்கள் மனம் சாக்குப்போக்குகளை சொல்லும். நான் நாளை தொடங்குவேன், இன்று இல்லை, எனக்கு இன்னும் தூக்கம் தேவை, இது எனக்கு ஏற்றதல்ல. ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் தற்போதைய வாழ்க்கை முறை உங்களை எங்கே அழைத்துச் செல்கிறது? கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் செய்து வரும் அதே விஷயத்தை தொடர்ந்து செய்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீங்கள் அங்கேயேதான் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் காலையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடுவீர்கள். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். வெறும் 21 நாட்கள், 3 வாரங்கள் இந்த காலை வழக்கத்தை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்த சாக்குப்போக்கும் இல்லாமல். மேலும் 21 நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சொல்லுங்கள். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்கள் உற்பத்தி திறன் இரட்டிப்பாகும், உங்கள் உறவுகள் மேம்படும், உங்கள் வருமானம் பெருகும். இது நான் சொல்லும் வாக்குறுதி அல்ல, இது ஒரு விதி, ஒரு பிரபஞ்ச விதி. ஏனென்றால் உங்களின் நாளின் முதல் 1 மணி நேரத்தை உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கும்போது பிரபஞ்சம் மீதமுள்ள 23 மணி நேரத்தை மாயாஜாலத்தால் நிரப்புகிறது. நான் உங்களிடம் எதையும் கேட்கவில்லை, உங்களுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கேட்கிறேன். உங்கள் திறனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நீங்கள் மகத்தானவராக பிறந்துள்ளீர்கள். ஆனால் மகத்துவம் என்பது நீங்கள் அதற்காக தினமும் உழைக்கும் போது மட்டுமே அடையப்படுகிறது. அந்த தினசரி உழைப்பு காலையில் தொடங்குகிறது.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்தவும். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் ஞானத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கீழே கமெண்ட் செய்யுங்கள். நான் மாற தயார் என்பதுதான் நீங்கள் உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்களில் கேளுங்கள். நான் அவற்றுக்கு தனிப்பட்ட முறையில் பதிலளிப்பேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் காலை பொழுதுதான் உங்கள் விதியை தீர்மானிக்கிறது. இப்போது தேர்வு உங்களுடையது. எழுங்கள், போராடுங்கள், வெற்றி பெறுங்கள். நான் நெப்போலியன் ஹில் உங்களுக்கு என் ஆசீர்வாதங்களை தருகிறேன். உங்கள் வெற்றி பயணம் இன்றே தொடங்குகிறது.